conquer. Come out in the snows of January, wait in lines beside you. Walk down the block, because they believe what this country can be. There is something Andate mamita que no puedo esperar. Andate mamita que no puedo esperar. எதுக்குடா பரதேசி இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? ஃப்ளைட் புறப்படுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல? சிகாகோக்கு போறது ஃபர்ஸ்ட் டைம். யாரே? இந்த வீட்டில் இருக்கிற குருக்கள் ஐயா தானே? இல்ல, இந்த நரேன். தட் இஸ் வை. இஸ் இட் ஓகே சக்கரபாணி? சிக்காகோ இல்லடா, சந்திர மண்டலத்துக்கே போனாலும் மரமண்ட தான். ஐயா எங்க இருக்காரு? ஐ ஆம் நாட் மரமண்ட. ஐ ஆம் ஜீனியஸ். என்ன உடனே வர சொன்னீங்க? சின்ன தம்பி ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா எங்க அவன்? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு, கூப்பிடுறேன். வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவோட பலம் அதிகரிக்கிற நேரம் இது. அது மட்டும் இல்ல, கண்டக சனியும் கூடிரும். தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு எதிரியோட ஆயுதத்துக்கு முன்னால கூட நிக்க வேண்டி வரும். 28வது பிறந்த நாள்ல கணபதிக்கு முன்னால இலை போட்டு ஒரு உருளை சாப்பிட்டா அப்புறம் என் பிள்ளைக்கு பஞ்சமகா யோகம்தான். வழுதூர் பரம்பரையோட பேரு வானளவுக்கு உயர போறது என் மகனாலதான். ஆனா அது வரைக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவன் உங்க வழுதூர் பரம்பரையாச்சே, அந்த வழுதூர் அம்மன் காப்பாத்துவா. என்னோட நம்பிக்கையும் சமாதானமும் அவங்க மேல மட்டும்தான். சக்கரபாணி ஐயா, அவனோட தோஷம் அவனை தப்பு தண்டா செய்ய வைக்கும். சண்டை போடாம அவனை அந்த வழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சோன்னா அம்மன் அருளால தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும். தயவு செஞ்சு நீ எப்பவும் அவனோடயே இருக்கணும். கவலையே படாதீங்க, நான் கூடவே இருக்கேன். அவன் நான் வளர்த்த பையங்க ஐயா. யாருக்கு மரியாதை கொடுக்கறானோ இல்லையோ, என்ன பார்த்தா அவனுக்கு ஒரு பயம்தான். ஒரு பெக் உள்ள போக வரைக்கும் தான் உனக்கு மாமாங்கிற மரியாதை எல்லாம் இருக்கும். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. எதுக்கு இப்ப கொரில்லா மாதிரி சிரிக்கிற? நம்ம குருக்கள் ஐயா ரொம்ப புத்திசாலி. இந்தா 10 செக் சைன் பண்ணிருக்காரு. 2 வாரத்துக்கு இது போதும்ல? இது ஒண்ணு இப்ப அவசியம் இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டி சைடுக்கு இருக்கட்டும். இத நீ இங்கேயே வச்சிரு, போகும்போது நான் வாங்கிக்கிறேன். ஓகே. ஓகேன்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. என் சின்ன தம்பியை நீ தான் பாத்துக்கணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் காக்கணும் தேவி. அவனை உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் தாயே மகமாயி. டானியல், டானி, உள்ள வாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பணம் வாங்க வரும்போது டேனி உனக்கு தெய்வமா தெரிஞ்சான். வட்டி வாங்க வரும்போது மை போட்டு தேடினாலும் உன்னை பிடிக்க முடியல. உன் பொண்டாட்டி என்னடானா என்ன பேய் பிசாச பாக்குற மாதிரில பாக்குறா. பொண்டாட்டி பத்தி எல்லாம் பேசாத. இந்தா உன் பணத்தை முதல்ல புடி. கரெக்டா இருக்கா? இனி என் பசுவை கொண்டு போலாம்ல? தாராளமா கொண்டு போ. என் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் உன் பசு இருக்கு. ஆனா எங்க அப்பா இருக்கார்ல, அத புள்ள மாதிரி பாத்துக்கிறாரு. சரி, அவுத்து கொடு, அதை நான் பாத்துக்கிறேன். யோ, அப்பா அத மேய்ச்சலுக்கு கொண்டு போயிருக்காரு. தின்னுட்டு இருக்கிறது என் பசு இல்ல, உன்னோட அப்பன். என்னையா சொல்ற? மேட்ர சொல்ற. அந்த பசுவை கூட்டிட்டு வாங்கப்பா. அதை வாங்கறதுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான். பசுவுக்கு வேற சொந்தக்காரன் வந்துட்டான். அவனை போய் வேற பசு வாங்கிக்க சொல்லு. அப்பா, ஹலோ ஹலோ ஹலோ. இது என் குழந்தை மாதிரி நேரத்துக்கு தீனி போட்டுறேன. பாலை வித்து தான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை பட்னி போட்டா கூட இதை நான் பட்னி போட மாட்டேன். டேய் பழனி, நான் டவுனுக்கு போறேன். இருட்டுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போற வழியை பாரு. இந்தா புடி பசுக்கான காசு. இது என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? இந்த அமௌண்ட் எல்லாம் பத்தாது. தினமும் 30 லிட்டர் பால் கொடுக்கும் என் பசு. இன்னும் ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுப்பா. மாட்டிக்கிட்டல, நல்லா கறந்துருவிய. நாங்களும் பிழைக்கணும்ல. இந்தா. டே டேனியலு, நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே.
உங்க அப்பனோட காலை உடைச்சி வீட்டுல படுக்க வச்சிரு. இல்ல வருங்காலத்துல நீ பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். வரட்ட சம்பாதிக்கிறது புள்ள, செலவு பண்றதெல்லாம் அப்பன். என்னடா செல்லக்குட்டி, வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட சண்டை போடாதடா. இங்க பாரு, உன் சந்தோஷம் தான் இந்த அப்பாவோட சந்தோஷம். சும்மா என் கோவத்தை கலராதீங்க. அதனாலதானே நான் கொண்டு வர ஊர்க்காரங்க பொருளெல்லாம் நீங்க வித்து குடிச்சு என் மானத்தை வாங்குறீங்க. டேய் செல்லக்குட்டி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வேற யாருக்கிட்ட பேசுவ? என் வாயில ஏதாவது வந்துட போகுது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்க தான் கொட்டுறீங்க? ஏதாவது சின்ன வீடு இருக்கா? என்ன சவுண்டையே காணோம்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் உங்களுக்கு சர்ச்சில் இருந்து கிடைச்ச அனாதை குழந்தை தானே, என்ன வேணா பண்ணலாம் இல்ல? அப்பாவோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட வேதனை இருக்குடா. அதை நீ தேவையில்லாம கிளறி விடாத. ஒரு பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்கும்போது தான் ஒரு சர்ச்சுக்கு முன்னால நீ எனக்கு கை குழந்தையா கிடைச்ச. உன்னோட அந்த அழகான சிரிப்பை பார்த்த உன்னை விட்டுட்டு வர மனசு வரல. என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட உன்னை பத்தி சொன்னதும் அவ அதுக்கு சம்மதிக்கல, வேண்டான்ட்டா. அப்ப நான் முடிவெடுத்தேன், இனிமே என் வாழ்க்கையில நீ மட்டும் போதும்னு. அந்த அப்பா முகத்தை பார்த்து கேட்கிறல்ல, சின்ன வீடு வச்சிருக்கீங்களான்னு. என்ன மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க கூடாது. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேவதை இருக்கல்ல, அவளை நீ எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும். அதுக்காகத்தான் இதை நான் வாங்கினேன். இந்த தாலியை வாங்குறதுக்காகத்தான்டா சில சமயங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்தேன். என் மகனுக்கு ஒரு துணை, அவனுக்கு ஒரு குடும்பம், அது தாண்டா என் ஒரே ஆசை. உனக்கு இத கூட நான் செய்யலைனா நான்லாம் ஒரு அப்பனா? உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பசு இது, கொஞ்சம் கூட அடங்கி நிக்கவே மாட்டேங்குது. சரி சரி சரி. என்ன பால் இவ்வளவு கம்மியா வருது? திங்கிறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டானோ? மாமா, ஐயோ மாமா, சீக்கிரம் அந்த கொள்ளைப்பக்க கதவை தரங்க. என்னமோ ஆச்சு? தொடங்கன்றல. ஐயோ. அதோ அங்க பாருங்க. அடங்கொய்யால, இந்த மொல்ல மாதிரி தானே எத்தனை நாளா நடக்குதோ. நான் இப்ப இங்க வந்ததுனாலதான் இவ கையும் கடவுமா மாட்டிக்கிட்டா. ஐயோ அம்மா, இன்னொன்னு இருந்தது, எங்க போச்சு? ஒருவேளை இங்க கட்ட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போய் பாப்போம். இங்கேயும் இல்லையே, எங்க போச்சு? இன்னொரு பசு இங்க இருந்தது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பசு தானே? அதேதான். அத நேத்தே வித்துட்டனே சரசு.
நீ எவ்வளவு பெரிய திருடிடி. ஐயோ, நான் திருடின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் உதவி செய்ய தான் வந்தேன். காலங்கத்தால பாலை கறந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் முன்னாலே வந்து உங்களுக்காக பாலை கறந்து வச்சேன். செய்யற மொள்ள மாதிரித்தனமெல்லாம் செஞ்சுட்டு பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? தப்பு செய்யறவங்கள மன்னிக்கணும்னு தானே உங்க கடவுள் சொல்லிருக்காரு. என் கடவுள் அப்படி சொன்னாலும் உன் கடவுள் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? ஏன் கடவுள் உன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? உன்ன மாதிரி மொள்ள மாறிங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாலை திருடினதும் இல்லாம இங்க வந்து பிரசங்கம் பண்றியா? குடி பாலை, குடி. குடி. ஐயோ, எனக்கு கற்பனைக்கு வரானே. ஐயோ, வாயை மூடு. இங்க பாரு, நாளையில இருந்து காம்புல நெய் போட்டு கறந்தைன்னு வச்சுக்க, நிறைய பால் கிடைக்கும். அப்ப நெய்ய நீயே வாங்கி வச்சிரு. ஏய் டானி, டானி எந்திரடா. ஏய், ஏய் எந்திரேன்றல. போடி. அப்படியா? அம்மா, அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. தேவையில்லாம சண்டையில படாத. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ போய் படி. துணி இன்னும் தைச்சு முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? நான் இன்னைக்கு நம்ம கல்யாண புரோக்கர் கந்தசாமி அண்ணனை பார்த்தேன். என்ன, ஏதாவது சம்பந்தம் கொண்டு வந்திருக்காங்களா? அவர்கிட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு. உன்னோட ஜாதகத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னோட ஜாதகமா? நீ தானே மூத்தவ. கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் தானே? விருப்பமா? எனக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நாளைக்கே கந்தசாமி அண்ணன்ட்ட சொல்லிட்டுமா? என்னோட கல்யாணத்துக்கு புரோக்கர்லாம் வேண்டாம். நேரம் வரட்டும், அப்ப நானே சொல்றேன். நெல்லு. ஆமா, உன் முடிவுதான் என்ன? 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லாம டைலர் கடை முன்னாடி அன்னைக்கு வேதனையோட நான் ஒரு முடிவு எடுத்தேன். டெய்லரிங் கத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கணும். அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் எடுத்த அந்த முடிவு சரியா இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 21. எனக்கு தெரியும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி வாழணும்னு, யார் கூட வாழணும்னு தெரியும். அம்மா, அக்கா, என்னக்கா இது? முதல்ல டீ எடுத்து குடிங்க. மூத்தவ ஒரு கிறிஸ்தவ பையன் கூட ஓடி போயிட்டா. அவ தங்கச்சிங்க கதி என்ன ஆகிறது? அதை நினைக்கும் போது என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு நளினி. அதனால கோபிகாவை கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன். என் வேதனையை சொல்ல உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்காங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ முதல்ல இந்த டீயை குடி. குடி. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு குழந்தையா நீ? குடின்னு சொல்றல்ல.